குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி சிவன் மலையில் ஒரு வினோதமான வழிபாடு இருக்குங்க. அதாவது எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தில் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு வினோதமான வழிபாடு இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, முருகனே ஒருத்தரோட கனவுல போயிட்டு இந்த பொருளை இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கும்படி உத்தரவு கொடுப்பாரு. அதே மாதிரி அதை அச்சகிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு அந்த பொருட்கள் வைப்பாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டு வர ஒரு விசேஷமான ஒரு வினோத வழிபாடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வைக்கப்படக்கூடிய பொருளில் ஏதாவது அந்த வைக்கப்பட்ட பொருளால் நாட்டில் நடக்க போகிறத முன்கூட்டியே அது உணர்த்தும். அதாவது பல்வேறான மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும் சரி, பல்வேறு இன்னல்களான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பாக நாட்டில் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்படி வைக்கப்பட்டக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கப்பட்டாங்க, எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு, இப்போ தற்போது என்ன பொருட்கள் வச்சுருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற சிறப்பு மிக்க ஒரு பெட்டியானது இருக்குது. பக்தர்கள் கனவுல வந்து இறைவன் உத்தரவிடக்கூடிய அந்த பொருளை இந்த பெட்டியில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாகவும் இருக்குது. சமீப காலமாகவே ரொம்ப வைரல் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த ஆலயமானது இருக்குது. இந்த முருகன் ஆலயம் பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு முருகன் ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த முருகன் ஆலயம் பார்த்திங்களா ரொம்ப வித்தியாசமான ஒரு முருகன் ஆலயமாக இருக்குது. சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏகப்பட்ட பொருட்கள் பார்த்திங்களா வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொருளால் பல்வேறான தாக்கங்களும் பல்வேறான நல்ல விஷயங்களும் நடந்திருக்கதா சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா நோய் தீர்க்கக்கூடிய ஒரு ஆலயமாக பார்க்கப்படுது. திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்தில் தடை, அதே மாதிரி தொழிலில் மேன்மை, நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வரலாம். ஒரு அற்புத மலையாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியை நம்ம 9 முறை சுற்றி வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்கும். மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜீரகரேஸ்வரர் அப்படி எழுந்தளிக்கிறாரு. இங்கே பார்த்திங்களா தீராத காய்ச்சல் வந்தவங்க, தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்க கூட இங்கு வந்து மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா காய்ச்சல் நீங்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமாகவும் சொல்லப்படுது. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியானது இருக்குது. அதாவது பக்தர்கள் கனவுல சிவன்மலை ஆண்டவர் குறிப்பிடக்கூடிய அந்த பொருளை இந்த பெட்டியில் வைத்து பூஜிப்பது வழக்கமாக இருக்குது. முருக கடவுளே பக்தர்களோட கனவுல தோன்றி அந்த தெரிவிக்கக்கூடிய பொருட்கள் வைத்து பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் மூலவர் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு தூணில் பார்த்திங்களா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுவது வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படி கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருளானது தேசிய அளவில் ஒரு முக்கியம் பெறும் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்களோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. இந்த பொருளானது பல்வேறான மாற்றமோ ஏற்றமோ இறக்கமோ பெறலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறியீடாக இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளை இந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா கவனித்து வராங்க. மேலுமே பல்வேறான பொருட்கள் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இலவம் பஞ்சு, பருத்தி பஞ்சு, சோழி, அதே மாதிரி மண் துப்பாக்கி, ஏர் கலப்பை, ரூபாய் நோட்டு, சைக்கிள், அரிசி, தங்கம், பூமாலை, ருத்ராட்சம், பிரம்பு, கற்பூரம் போன்ற பல்வேறான பொருட்கள், ஏகப்பட்ட பொருட்கள் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்திங்களா வைக்கப்படுவாங்க. இப்படி ஒவ்வொரு சமீப காலங்களில் வைக்கப்படக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். கற்பூரம், பிரம்பு அப்படிங்கிறது சமுதாயத்தில் அதாவது குற்ற செயல்கள் மற்றும் போர் குணங்களை கட்டுப்படுத்துவதை குறிக்கும் வகையில் இது பார்த்திங்களா வைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக வைக்கோல், அதாவது கடந்த மாதத்தில் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் மாற்றப்பட்டிருக்காங்க. திருவோடு மற்றும் விபூதி, அதாவது ஆன்மீகம் சார்ந்த தாக்கத்தை நமக்கு உணர்த்துவதாக இந்த பொருட்கள்லாம் வைக்கப்படுது. அடுத்ததாக உலக உருண்டை, பசு, குதிரை,
திருமாங்கல்ய சரடு இது ஆகிய 4 பொருட்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்குது. கண்ணாடி டம்ளரில் உப்பு, நீர், நாணயங்கள், சிவலிங்கம், பொருளாதாரம் மற்றும் இயற்கை மாற்றங்களை உணர்த்தும் விதமாக இது பார்த்திங்களா வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக துளசி, அருகம்புல், வேப்பிலை, மஞ்சள் பொடி, வில்வம், விபூதி இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததை கருதப்பட்டு மக்களோட ஆரோக்கியத்திற்காக வைக்கப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சிவன் மலையில் வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பாக நாட்டில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழ் கடவுள் முருகன் என அழைக்கப்படக்கூடிய முருகன் தன்னோட வேலாயுதத்தால் பகைவர்களை அழிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வேல் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்க பக்தர்களோட கனவுல உத்தரவு தெரிவிப்பார் அப்படிங்கிறது எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு. தமிழ் கடவுள் முருகன் என அழைக்கப்படக்கூடிய முருகன் தன்னோட வேலாயுதத்தால் பகைவர்களை அழிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வேல் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்க பக்தர்களோட கனவுல உத்தரவு பார்த்திங்களா தெரிவிப்பார். வேல் வந்தனம் அர்த்தம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ஆலயத்தோட சிறப்புகள் பார்த்தோமா, இந்தியாவில் லட்சக்கணக்கான புராதன கோயில்கள் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் பார்த்திங்களா ஒவ்வொரு மாதிரியான தனிச்சிறப்புகள் இருக்கும். இறைவனோட திருவிளையாடல்களை உணர்த்தும் வகையில் பல்வேறான புராண நிகழ்வுகள் அந்த கோவிலை ஒட்டி நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த சிவன்மலை கோவிலோட சிறப்புகள்னு பார்த்தோமா, அந்த கோவிலில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை மீது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலானது பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு இருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் அந்த பகுதியை சுற்றி இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரோட கனவுல தோன்றி ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுப்பார். பக்தர்கள் தங்களோட கனவுல வந்து அந்த பொருள் குறித்து கோவில் அச்சட்டம் சொல்ல அவங்க பூ போட்டு இவங்க சொல்கிறது உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூ போட்டு பார்ப்பாங்க. வெள்ளை பூ வந்தால் அந்த பொருள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். அந்த பொருளை பொறுத்து அப்போது இருக்கக்கூடிய காலத்தில் சில நிகழ்வுகள் நடக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் தான் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளாக இந்த கடந்த ஜனவரி 29 கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் வைக்க பார்த்திங்கன்னா கோவையைச் சேர்ந்த ஒரு பக்தர்களோட கனவுல உத்தரவு வந்ததை அடுத்து மஞ்சளோட கூடிய தாலி கயிறு வைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது மஞ்சள் நோய் தடுப்பு சக்தியை கொண்டிருக்கு அப்படிங்கிறது அனைவருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படி வைக்கப்பட்ட நிலையில் கொரோனா வைரஸ் பரவல் தொடங்கியிருக்கு. வைரஸ் பரவலை தடுக்க நம்ம சுத்தமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத உணர்த்திருக்கு. நோய் தடுப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள வேணும் அப்படின்னு உணர்த்தும் வகையில் அந்த மஞ்சள் ஆனது வந்திருக்கிறது சிறப்பான விஷயம். மஞ்சள் வைக்கப்பட்ட போது அது சரியாக புரியலை அப்படின்னா கூட தற்போது ஆண்டவனின் உத்தரவு பார்த்திங்களா நமக்கு புரிய வைக்கிறது. ஆண்டவன் பெட்டியில் பார்த்திங்களா வேல் வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் சிவன்மலை கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்து வழிபாடுமாறு நெல்லையைச் சேர்ந்த ஒரு 50 வயது பக்தர்களோட கனவுல ஆண்டவர் தோன்றி தெரிவிச்சிருக்காரு. பக்தர்களோட கனவு குறித்து பூ போட்டு பார்த்தப்ப பார்த்திங்களா அப்போது வெள்ளியில் ஒரு வேல் செய்யப்பட்டு அது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபட்டு வருவதாக சொல்லப்படுது. இது குறித்து அந்த பக்தர் சொல்லும்போது, நான் நெல்லையைச் சேர்ந்தவர், நான் இதுவரை ஒரு முறை கூட சிவன்மலை கோவிலுக்கு போனதில்லை. ஆனால் என்னோட கனவுல அந்த ஆண்டவன் வந்து உத்தரவு பிறப்பித்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் கருணை என் மீது பொழிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரொம்ப ஹாப்பியாக அவர் பார்த்திங்களா சொன்னாராம். அடுத்ததாக வேலோட சிறப்பு என்ன அப்படின்னா, வேல் தமிழ் கடவுள் முருகனோட கையில் இருக்கும் தெய்வீகமான ஒரு ஆயுதம். பண்டைய தமிழர்கள் ஈட்டியை போரில் பயன்படுத்துவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட பார்க்க வேல் போன்ற ஒரு அமைப்பு தான் கொண்டு இருக்கும். இந்த வேல் முருகரோட அன்னையான பார்வதி தேவி தன்னோட முழு சக்தியை ஒரு வேலுக்குள்ளே அடக்கி அதை தன்னோட மகனுக்கு வழங்கி அரக்கன் சூரபத்மனை அழிக்க வழங்கியதாக புராண கதைகள் கூட சொல்லப்படுது. தற்போது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே அதர்மங்களும் சட்ட விரோத செயல்களும் அதிகரித்திருக்கு. சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையில் பல நிகழ்வுகள் நடக்கும் வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்திருக்கிறது உணர்த்துவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இப்படி வைக்கப்படக்கூடிய அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்களானது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நடக்க போகக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே கணிப்பதாக அமையும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. மேலுமே பல்வேறான இந்த காலகட்டத்தை கடந்த ஆண்டு பார்த்திங்களா அக்டோபர் 4 முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில்
திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியைச் சேர்ந்த ராம்குமார் அப்படிங்கிற பக்தர்களோட கனவில் வந்த உத்தரவின் அடிப்படையில் பார்த்திங்களா மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் வைத்து தற்போது பூஜை செய்யப்பட்டு வருகிறதாக சொல்லப்படுது. இதனால் இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இது எதையெல்லாம் உணர்த்துகிறது, இதனால் எந்த மாதிரியான தாக்கம்லாம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். இது குறித்து சிவாச்சிரட்டை கேட்டபோது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. இதனால் நாட்டில் சுப நிகழ்வுகள் அதிகம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. நாட்டில் ஆன்மீக பற்று மக்களிடையே அதிகரிக்கும் என தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டோம் அப்படின்னா சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல தான் அருகம்புல்லும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமாளுடன் தொடர்புடையது. ஸோ விநாயகருக்கு அருகம்புல் படைத்து வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு துன்பமாக இருந்தாலுமே அது தீரும், வேண்டுதல்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல தான் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான ஒரு பொருள். எலுமிச்சம்பழத்தை ஆன்மீகத்தோட ஒரு தெய்வீக பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்துமே தெய்வங்களுக்கு படைத்து வழிபட ஒரு ஏற்றதாக சொல்லப்படுது. குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறந்த சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுது. துர்க்கை, காலப்பைரவர், காளி உள்ளிட்ட உக்கிரமான தெய்வங்களுக்கு இந்த எலுமிச்சை படைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்குது. இது தெய்வீக சக்தி எளிதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக பார்க்கப்படுது. இந்த 5 பொருளுமே ஆன்மீகம் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகளோடு தொடர்புடையது. அப்படிங்கிறதுனால இந்த ஆன்மீகம் சார்ந்த மங்களகரமான நிகழ்வுகள், கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், அதாவது திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கணும், திருமண பாக்கியம், இந்த மாதிரியான பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். தெய்வீக காரியங்கள் நாட்டில் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியோட சிறப்பையும், இந்த ஆலயத்தோட சிறப்புகளையும், இந்த ஆலயத்தில் வைக்கக்கூடிய அந்த உத்தரவு பெட்டியிலோட சிறப்புகளையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றலாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.